Hi friends, இன்னைக்கு நம்ம பாட்ஸ்ட்ரீ சேனல்ல நம்ம எல்லாருக்குமே குளிர்காலம் வந்தாலே சரி நம்ம தலைமுடியில ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட தலையில என்னோட ஹேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எதனால வந்துச்சு அப்படிங்கிறதும் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்ன்றது ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு வாரம் நியூ இயருக்கு வந்து லீவ் விட்டுருந்தாங்க, ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து டாட்டா பை போயாச்சு. பட் போயிட்டு என்னோட ஹேரை ஒரு 1 வீக் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அங்கே இருக்கிற அந்த குளிர்ந்த காற்றால் என்னோட ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொடுகு ஃப்ளேக்ஸ் எல்லாமே நிறைய ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பொடுகு எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேரில் அண்டு ஸ்கேல்பில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் தான் வந்து உங்களுக்கு பொடுகாக வந்து வெளியில் வருது. இதை நம்ம ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம இயற்கையாகவே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணி டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை ஆரம்பத்திலே நீங்கள் சரி பண்ணலை அப்படின்னா உங்களோட தலை ஃபுல்லாக இந்த ஃப்ளேக்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகி உங்களோட முகங்கள் எல்லாமே வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஃபேஸ்லேயும் இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு நிறையா காசை செலவு பண்ணி என்னென்னமோ க்ரீம்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். தலைக்கு தனியாக நம்ம வந்து காசு செலவு பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் உங்களோட ஹேர் வந்து இச்சிங்காக இருக்குது, ரொம்ப ஆயிலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதோ நீங்கள் அன்னைக்கே வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இயற்கையான வழியில் என்னோடய ஹேரில் இருக்கிற இந்த பொடுகு எல்லாத்தையுமே இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். அண்டு இந்த ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்குது, என்னோடய ஹேரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அண்டு இந்த மாதிரி ஒயிட் ஃப்ளேக்ஸ்லாம் என்னோடய ஹேர்லேருந்து ரிமூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வீடியோட எண்டு வரையும் பாருங்கள். இதே மாதிரியே நம்ம பாட்ஸ்ட்ரீ சேனலில் நிறையா பியூட்டி டிப்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ப்ரோட்டீனான ஹேர் க்ரோத்துக்கான நிறையா ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிஞ்ச வழியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக என்னோடய ஓல்டு வீடியோஸ் வந்து முடக்கத்தான் கீரை ரசம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக அதை பார்த்து லைக் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சரி ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரசம்ங்க. நீங்கள் சுட சுட வீட்டில் சூடு சாதம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி பிடிச்சாலும் சரி, இருமல் இருந்தாலும் சரி, எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரியாயிடும். ஸோ அந்த ரெசிபி வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீட்டிலே வந்து ஆலுவேரா வந்து ஈஸியாக வளர்க்கலாங்க. ஒரே ஒரு கொத்து மட்டுமே நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா போதும், உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஜெல் வந்து நீங்களே இதை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி அந்த ஆலுவேரா ஜெல் தான் நம்ம வீட்டிலேருந்தே பறித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ பறித்து எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிங்க அப்படின்னால ஒரு மாதிரி எல்லோயிஷாக சொட்டாக வந்து கட் பண்ணோன்னே அதுலேருந்து ஒரு மாதிரி பால் மாதிரி வடியும். ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆலுவேராவில் இருக்கிற 2 சைட்லேயுமே நல்லா முள்ளாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லா கத்தியால் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். பயங்கர ஸ்மூத்தியான டெக்ஸ்டருங்க, கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த ஆலுவேரா ஜெல். நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி உங்களோட ஹேரும் வந்து பளபளக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்களும் ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பொடுகு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு அடுத்தடுத்த ஹேர் ஃபாலுங்கிறது அதிகமாக வரும். இப்போ என்னோடய ஹேரை நான் தலையில் வாரும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொத்தாக என்னோடய முடி வந்து பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. அண்ட் வாரும் போதே தர ஃபுல்லாகவே வந்து முடி வந்து உதிர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த அளவு வந்து ஹேரை நம்ம இதுக்கப்புறமும் நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் பயங்கரமாக ஹேர் ஃபால் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் முடி நிறைய உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஆலுவேரா ஜெல் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த ஆலுவேரா ஜெல்லை நம்மளோட முகங்களுக்கும் சரி, கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்குது அப்படின்னாலுமே இந்த ஆலுவேரா ஜெல்லை நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜெல்லை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பொடுகு ஏற்படுது அப்படின்னா சில முக்கியமான சில விஷயங்கள் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கணும். உங்களோட ஹேரில் ரொம்ப ட்ரையாக இருக்குது, எண்ணெய் பசையே இல்லை, ஈரப்பதமே இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு பொடுகு வரும். அதே நேரத்தில் உங்களோட ஹேர் வந்து பயங்கர ஆயிலாக இருக்குது, கையை தொட்டாலே பிசுன்னு பயங்கர ஆயிலாக இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு பொடுகு பிரச்சனையே ஏற்படும். இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமுக்குமே போகாமல் உங்களோட ஹேரை வந்து நீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பொடுகு தொல்லை வந்து இருக்காது. அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தயிர் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. 1 கப் தயிர் வந்து டெய்லியுமே என்னோடய ஹேர் க்ரோத்துக்காகவும் சரி, அண்ட் என்னோட மெயின் மெனு அண்ட் என்னோட வெயிட் லாஸ்க்கான மெனுலேயுமே தயிர் வந்து 1 கப் வந்து எப்போதுமே
எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துப்பேன். அந்த தயிர் கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் கலந்து சாப்பிடுவேன் தயிர் சாதத்துக்கு பதிலாக. இது என்னோட டயட்டில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயிர் சாதம் தான் என்னால் கண்டிப்பாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 3ஆவதாக நான் வந்து லெமன் வந்து ஒரு ½ லெமன் வந்து புழிஞ்சிட்ருக்கேன். ஸோ ஆலுவேரா ஜெல், தயிர் அண்ட் லெமன் இது 3 தான் இன்றைக்கி என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணி என் ஹேரில் இருக்கிற ஃப்ளேக்ஸை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகுது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோக்காக நான் ரெடி பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பவர் கட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால என்னால் மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து ஹேண்ட் மசாஜர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்ஸி இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 பசர் வந்து போட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத்தியான ஒரு டெக்ஸ்டர் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இந்த பொடுகு வராமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத டிப்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் மசாஜ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது தேங்காய் எண்ணெய் இல்லை பாதாம் எண்ணெய் இல்லை உங்களுக்கு எந்த ஹேர் ஆயில் வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாரத்துக்கு ஒரு முறைங்கிறது ஆயில் மசாஜ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நல்ல ஆயில் மசாஜ் வச்சுட்டு ரொம்ப நேரமாக ஆயில் வந்து உங்கள் தலையில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் மசாஜ் மட்டுமே கொடுத்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அந்த ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குளிர்காலத்தில் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுட சுட தண்ணியை எடுத்து தலைக்கு விட்டுட்டுருவாங்க. எதமாக இருக்கும், சளி பிடிக்காது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு. பட் சூடான தண்ணி உங்கள் ஹேரில் பட்டுச்சு அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள பைப்பில் எந்த டெம்பரேச்சரில் தண்ணி வருதோ அந்த டெம்பரேச்சர்லேயே உங்களோட ஹேருக்கும் வந்து தண்ணி விடுங்க. ஸோ இந்த 2 டிப்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் வந்து நல்ல டெக்ஸ்டரில் ரெடி ஆயாச்சு. இப்போ உங்களோட ஹேரில் நல்ல ஸ்ப்ளிட்டன்ஸ், அதாவது ஒரு வேர்க்கார்லையுமே நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி இந்த மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி லெமனை வச்சு, அந்த லெமனோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சே நல்லா முக்கி என்னோட ஹேர் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த லெமன் அண்ட் இந்த ஆலுவேரா ஜெல் அந்த தயிர் இது 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேரில் இருக்கிற அந்த டெட் செல்ஸை எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸுமே உங்கள் ஹேரில் பொடுகு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தலைக்கு குளிச்ச அப்புறமா என்னோட ஹேரோட டெக்ஸ்டர் இந்த ஆலுவேரா ஜெல்னால் என்னோட ஹேர் வந்து எவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 3ஆவதாக நான் சொல்ல போகிற டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம். நான் சொன்ன அப்புறமா ஆமால அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து யோசிப்பீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு தண்ணி நிறையா குடிக்கணுங்க. நம்மளோட உடம்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி சத்து அவசியமோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனால அந்த தண்ணியோட சத்து வந்து உங்கள் ஹேருக்கும் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நம்ம குளிர்காலத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம அதிகமாக தண்ணி குடித்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து நமக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுவோம். அண்ட் தண்ணியும் தவிக்கிறது கிடையாது, தண்ணி அப்படிங்கிறதே மறந்துடுவோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து ஹீட்டு ஜாஸ்தியாகி உங்களோட ஹேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரைனஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ட்ரைனஸ் இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்துடும், பொடுகு பிரச்சனை வந்துடும். ஸோ ஒரு ரிமைண்டர் வச்சுட்டு அப்பப்போ வந்து நீங்கள் தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க. உங்களுக்கு பொடுகு பிரச்சனையிலேருந்து ஹேர் ஃபால்லேருந்து அதுவும் கம்ப்ளீட்டாக குணமாகிறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப 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 அவசியம். தென் 4th டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஐயோ எனக்கு ஹேர் ஃபால் ஆக போகுது, பொடுகு வந்துருச்சு, இது எப்படி நான் சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிச்சு ஐயோ தலை வாரினா வெளியில் தெரியுமே, பொடுகு தெரியுமே அப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து பார்த்துருவாங்க, நம்மள்கிட்ட இருக்கிற பொடுகு வந்து அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க, அந்த மாதிரி நம்ம ஏகப்பட்டது நம்ம மைண்டில் வந்து யோசிச்சு நமக்கு அந்த ஹேர் ஃபாலோட இதை வந்து நம்மளே வந்து அதிகப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது எல்லா கவலையுமே மறந்துட்டு உங்களால் அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல நிறையா விதமான ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அதிகமாக ஏற்படும். ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சில சமயம் வந்து ஹை அண்ட் லோவாக ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பொடுகு பிரச்சனை, ஹேர் ஃபால் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுது. நம்மளோட ஸ்கேல்ப் இந்த மாஸ்கை நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஃபிங்கர்ஸால் 10 விரல்கள் நுனி விரலால் நல்ல மசாஜ் கொடுங்க. நல்ல மசாஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கேல்பில் பண்ணும் போதே உங்களுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். ஒரு மாதிரி
ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி அப்பா கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். ஸோ அந்த அளவுக்கு இதமான அண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மசாஜ் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுகிட்டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து தலையில் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மேக்ஸிமமே வந்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டுமே நீங்கள் வந்து வச்சா போதும். ஏன்னா நம்ம தயிர் ஆலுவேரா ஜெல் அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பயங்கரமாக வந்து கோல்டு வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாஸ்க் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் என்னோட ஹேர் வந்து எவ்வளோ அழகாக கமகமான வாசனையோட எந்த விதமான பொடுகு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் நிறைய வீடியோஸில் வந்து என்னோட ஹேர் கேர் டிப்ஸில் வந்து எப்படி என்னோட ஹேரை வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அண்ட் எப்படி வந்து லாங் ஹேர் நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வேணும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இந்த வீடியோவில் சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, நீங்கள் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறேன், இனிமேல் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்து 4 பேர் வந்து மேபி ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 5ஆவதாக நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விதமான சாப்பாடு, இயற்கையான சாப்பாடுன்னே சொல்லலாம். ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க. அதிகமாக ஆயிலெலாம் சேர்க்காம இட்லி தோசை இல்லை உங்கள் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடணும்னு நினச்சா கூட வீட்டில் பொறிச்சு சாப்பிடுங்க. ஸோ அதுவே உங்களோட ஹேர் ஃபாலை வந்து பாதி வந்து தடுத்துரும். ஸோ அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கிற ஷாம்பு வந்து யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி விட்டமின் இ அதிகமாக இருக்கிற ஷாம்புவாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு. முக்கால்வாசி நான் யூஸ் பண்ணுறது வந்து காதி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டோ அதிகப்படியான சர்க்கரையோ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களோட ஹேர் ஃபாலுக்கு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெல்லிக்காய், கருவேப்பிலை, நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள், டெய்லியுமே ஏதாவது ஒரு கீரை இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மெனுவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்டு கடைசியாக உங்கள் வீட்டிலே இருக்கிற வெந்தயம், வேப்பிலை, முட்டையோட வெள்ளைக்கரு, எலுமிச்சை, ஆலுவேரா ஜெல், தயிர் மட்டுமே போதும் உங்களோட பொடுகை வந்து நீங்களே வந்து கட்டுப்படுத்த முடியும். இவ்வளோ நாளாக வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப் ஸ்டைலே கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி சேஞ்சஸ் எல்லாமே வந்து உங்களோட ஹேரை வந்து நீங்களே மெயின்டைன் பண்ணலாம், நீங்களே உங்களை அழகாக்கிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் என்னோட ஹேரில் கொஞ்சம் கூட அந்த ஃப்ளேக்ஸ் எதுவுமே வந்து இல்லை, கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ நான் என்ன தான் வந்து நான் வந்து சொரிஞ்சு எடுத்தால் கூட என்னோட நகங்களில் கொஞ்சம் கூட என்னோட ஃப்ளேக்ஸ் வந்து ஒட்ட கூட இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச வழியும் எங்களோட பாட்ஸ்ரீ சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ நானுமே என்னோட ஹேருக்கு நான் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுறேன், என்னோட ஸ்கின்னுக்கு நான் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுறேன் அண்ட் ஹெல்த்தியாக நான் என்னென்ன ரெசிபீஸ் எல்லாமே நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். வீடியோவை பார்த்து பிடிச்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.